வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்னா, அதாவது சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். சால்னா செய்ய தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, இஞ்சி இவ்வளோ நீளத்துக்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 பல் பூண்டு, வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 கிராம்பு, 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் தனியா வர கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் வறுத்த தோல் நீக்கின நிலக்கடலை. தாளிப்பதற்கு தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் ஒரு 10 ml எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி நமக்கு எவ்வளவு நீர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருவோம், தக்காளியை நறுக்கி வச்சுருவோம். நறுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் விடாமல் வரட்டு வாணலியில் வறுக்க கொடுத்துள்ள பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்துருவோம். தனித்தனியாக வறுக்கணும், எல்லாத்தையும் வந்து ஒன்றா போடக்கூடாது, தனித்தனியாக வறுத்து ஆற வைக்கலாம். இந்த பொருள் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாணலியில் எடுத்துக்கிட்ட எண்ணெயில் பாதி எடுத்து காய வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு தக்காளி இந்த 3ஐயும் நல்லா வதக்கிட்டு பார்ப்போம். தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இது ஆறணும். அதே மாதிரி இந்த பொடி தேவையான வறுத்த சாமான்களும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பொடியை முதல்ல பொடிச்சுக்கணும். ஸோ ஜாரில் இந்த பொடியை நல்லா மசீர அளவுக்கு பொடிச்சதுக்கப்புறமா அது கூடவே இந்த ஆறின தக்காளி பூண்டு இஞ்சி அதையும் போட்டு தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருவோம். அரைச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். தக்காளி அந்த பொடி எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். கடுகு வெடிக்க விட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை. ஸோ இந்த சால்னா வந்து நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்திக்கு நல்லா தொட்டுக்கலாம், அதே மாதிரி தோசைக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நமக்கு மெயின் டிஷ் செய்கிறது ஈஸி, சைட் டிஷ் செய்கிறது தான் எப்பயுமே கஷ்டம். ஸோ கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ தான் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம் அதில். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். நமக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல கொதி விடணும். இப்போ வந்து காரம் வந்து நம்மளுடைய ஆப்ஷனல், எவ்வளோ காரம் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியினுடைய புளிப்பு பத்தலை அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். ஸோ எலுமிச்சம்பழம் ஒரு 4-5 டீஸ்பூன் புழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், தக்காளி புளிப்பு பத்தலை அப்படின்னா. ஸோ இதை வந்து நல்லா ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு. உப்பு டேஸ்ட்டு பார்த்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், புளிப்பு பத்தலை அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சால்னா கமன்னு அருமையாக கிராம்பு வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெஸ்ட்டு காம்பினேஷன் வித் சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல அருமையான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை நிறுத்திடுறேன். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.